நம்ம தமிழ்நாடு அரசு சூப்பரான அலௌன்ஸ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் இருக்க ஃப்ளாட்ஸ் எல்லாமே இப்போது சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் என்கிட்ட ஒரு பிடிஎஃபாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், எவ்வளோ நம்ம பே பண்ணணுன்றது எல்லாமே என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா எனக்கு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிஎஃப்பை சென்ட் பண்ணுறேன். அவங்களோட வெப்சைட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எப்போ அப்ளை பண்ணோம், என்ன டேட்டு, எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது இந்த மெசேஜில். இதை எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 4-5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக இது சோழிங்கநல்லூர், செனாய் நகர், அண்ணா நகர், கோயம்பேடு ரொம்ப நியரஸ்ட்டில் இருக்க இடத்துல பெரிய பெரிய ஃப்ளாட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹவுசிங் போர்டு கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டு. இது ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு எப்படியோ ஒரு 10 lakh 15 lakhs அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு 4 lakhsக்குள்ளெல்லாம் இருக்குது அவுட்டரில் இருக்குது. அதாவது இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, இந்த எடப்பாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊருங்களில் இருக்குது. நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்டையர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் நான் பிடிஎஃப் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். பிடிஎஃப்பில் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளைக்கு இந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கோ, எப்போ க்ளோஸ் ஆகுது, என்ன அந்த ப்ராஃபிட்டு, என்ன அந்த ஃப்ளாட்டோட ரேட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ 3-4 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் HIG, MIG, LIG அப்படின்ட்டு லோயர் இன்கம், ஹையர் இன்கம், மீடியல் இன்கம் அப்படின்ற மாதிரி 3-4 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே மாறுது. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் யோசித்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உண்மையாலே உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அசட் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல வாங்கி போட்டாலும் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் நம்ம பசங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அசட் என்றைக்குமே அழியாது. அதுக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் முதற்கொண்டுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.